இப்போ வந்து டே 4 வந்திருக்கோம். ஓகேவா, எல்லாரும் நம்ம 3 நாளுக்காக கிளாப் தட்டிக்கலாம். ஆமா, 3 நாள் வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அது அப்படி கீழே. ஸோ 4வது நாள் வந்துட்டு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டே ஃபார் டாஸ்க். ஓகேவா, ஸோ 5th டே வந்து யார் யாரு கொடுக்குறான்றது ரிவீல் ஆகும். அதே மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்துப்போம். அதான் இந்த நாள் வந்து ரொம்ப பிரச்சனை நாள். இன்னைக்கு வந்து நம்ம அண்ணா நம்ம வந்து சேர்ந்திருக்காரு. 4வது நாள் அப்படின்றனால, லாஸ்ட் நாள்ன்றனால எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டா ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மொட்டை மாடியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ வந்து யாருக்கு என்ன டாஸ்க் வருது, அந்த டாஸ்க் நம்ம எப்படி எடுக்க போறோம், அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு ரொம்ப புதுமையா அந்த டாஸ்க் நம்ம எடுக்க முன்னாடி வந்து டாஸ்க் நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஹேமந்த் உன் சேர் கீழே ஒன்று இருக்கும், எடு. இது வந்து ஹேமந்தோட கிளிப். ஓகேவா, இதை வந்து அந்த கொடியில வந்து மாட்டி வச்சிருவோம். ஓகே, ஹேமந்துக்கு யார் டாஸ்க் கொடுக்கணுமோ அவங்க வந்து அந்த பேப்பரை கொண்டு வந்து அந்த கிளிப்ல மாட்டோம். அதாவது இந்த கலரு ஹேமந்தனாக்கு, இன்னொரு கலர் எந்த ரெண்டுமே ஹேமந்துக்கு. அவன் அப்படியே போய் எல்லாம் மாட்டி வேற வேற கலர்ல வரும். உனக்கு வந்து உன் சேர் பின்னாடி கிளிப்பா இருக்கு பாரு. ஓ, எல்லாரும் சேர் பின்னாடி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. சாதனுக்கு வந்து அவங்க பாக்கெட்குள்ள கிளிப் இருக்கும். ஆனா உனக்கே தெரியாதுல பாக்கெட் உள்ள வச்சது. ஆமா, அது ரெண்டும் வந்து அந்த சில்வர் கிளிப் வந்து பன்னீரோடது. இந்த கிளிப் வந்து சாதனுக்கு. அண்ட் அண்ணா உனக்கு அந்த சேரோட சைடுல போட்டிருக்கேன். சேர்ல குப்பையா இருக்கும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போட்டீங்களா, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போட்டீங்களா? இந்த ஒயிட் கலர் கிளிப் அவருக்கு. நீங்களாம் உட்கார்ந்தோன்னு தானே போட்டேன். சோ எனக்கு வந்து இந்த கிளிப் பிங்க் கலர். ஓகேவா, இதுதான் அது புதுமையான விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. இதுதான். அனைவருக்கும் வணக்கம். ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இந்த ஹேட்டை போட்டு தன்னை அண்டர்டேக்கராக உணர்ந்து கொண்டு வரும் பன்னீர் அவர்களே. இது கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்ம வேற சீட் பார்ப்போம். இதை யாரும் எனக்கு வைக்காம இருந்தா சரி. சரியான ஆப்பான சீட்டா இருக்கு. இது ஓகே. மூணு எடுக்கிறேன் நான். அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல. ஓகே, இது வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்டா இருந்தா நான் எததான் எடுக்கிறது, எப்படி மாட்டுறது? நம்ம வந்து கடைசி ஆப் வந்து வைக்க போறோம். யாருக்கு வைக்க போறோம், என்ன இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ராயப்ப நான் கொடுக்க போறேன். அவர் எந்த கிளிப்னு எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதனால சும்மா ஒரு கிளிப்ல மாட்டுவோம். ஒரு வழியா நல்லா போயிடுச்சு. 3 days. இன்னைக்கு 4th டே வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ட்ரஃபிள் கேக் நீ வெட்டுறேன்னு சொல்லு. சுனாமியே வந்தாலும் நடுவுல ஆக்டிவா வந்து தெரியலையா? ஓகே, ஷோ வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க டாஸ்க் பேப்பர் அங்கே வச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களும் அவங்கவுங்க கிளிப் மேல இருக்கிறத லைனா போய் எடுத்து அதை ரிவீல் பண்ணி என்ன டாஸ்க் அப்படின்றத பண்ண போறோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு நம்ம கெட்டப் போட்டு விட்டு இந்த டாஸ்க் தொடங்குவோம். ஓகேவா, அப்புறம் வேற என்ன பட டெலிவரி கிட்ட இது எல்லாத்தையும் சேர்த்து அண்ணன் ஒண்ணு பண்ண போறாரு.
பேசாமல் பேசுதே கண்கள் லேசா நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே. பன்னீரும் நம்மளுடைய ரித்திகாவும் அது காணாம போயிடுச்சு. மேஜிக் அது. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ நானும் வந்து என்னோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன வந்து ஆர்ஜேவா பண்ண சொன்னான். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். இப்போ நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பது பேக் பேக் யூடியூப் சேனல். நாங்க 2 பேரும் இந்த ஷோ வந்துச்சுன்னா எங்க நிலைமை கொஞ்சம் பார்த்து கமெண்ட்ல தயவு செஞ்சு வேணாம் போட்டு யாரும் போட்டுறாதீங்க. கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு வாரத்துக்கு மட்டும்தான். ஆமா நம்மள தசை திருப்பிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா. ஆமா தசை திருப்பிட்டு இருக்காங்க. நீங்க டாஸ்க் பண்ணல, நீங்க டாஸ்க் பண்ணல. நீங்க 2 பேரும் இப்படி சோலோ டான்ஸ். அக்கா நீ ஒன்னு டான்ஸ். அது இல்ல அண்ணா ஓகே அண்ணா பாஜேவா பண்றாரு. அசிங்கமா பண்ணாதடா அசிங்கமா. ஏய் சொல்றா அவன் பண்ணவே இல்லடா. லிட்டரலி யாராவது ஒருத்தர் மாதிரியாவது பேச சொல்றா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் முடிஞ்சு 2 பேரும் ஒண்டர்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து லாஸ்டா எங்க 3 பேரோட டாஸ்க் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நாங்க இப்படிதான் எல்லாரும் பல் வளர்க்குவோன்றனால இப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ராயப்பன் என்ன பண்ணுவாரு, அது நான் இப்படிதாண்டி வளர்க்குவேன். நீ இப்படிதானே விளக்குற போங்கிட்ட இருந்தா. இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆடியன்ஸ் இப்படி நிப்பாங்க. அப்ப இப்படி வளர்க்கும் போது இப்படிதானே வரும். அப்படிதான்டா வளர்க்குறேன். அப்போ ஸோ ராயப்பன் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு, அடுத்து சாதன் பண்ணுவா, அடுத்து நான் பண்ணுவேன். அனந்த் வைத்தியன் அந்த மாதிரி பாடணும். அப்படிலாம் இந்த எல்லாம் பேசக்கூடாது. அது மெலடி பாட்டா, அது ஃபோக் சாங்கா பாடு. ஃபோக் சாங்கா மெலடி சாங்கா பாடு, அவ்வளவுதான். வினை தாண்டி வருவாயா, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. ஏதோ ஒரு டியூனை புடிச்சா பாடலாம்டா. அப்படியே அடுத்த லைன் பாடுங்க. நீ அப்படியே இதை வச்சு ஒரு மியூசிக் போடு. அப்படியே வெண்ணிலவே அதெல்லாம் நீ சொல்ல வேணாம். அப்படிதான் சரி நினைப்பேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஸ்டார்ட் மாரியா பண்ணலாம். தட்டோன்ல போற வெண்ணிலவே டன் டன் டன். வெண்ணிலவே போடா எதனா ஒண்ணு பண்ணா. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. செல்லாதா விளையாட சரியாதா. சரி லாஸ்டா ஒரு ஓகே லாஸ்ட் ஒரே ஒரு பாட்டு. நான் இருக்குன ஒரு பாட்டு. இப்போ வந்த பாட்டு என்ன ஒன்னு சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்துக்கோ. சொல்ல பாட்ட எதனா சொன்னா லூசுங்கறாங்க. நான் என்ன சொல்றது? நீ ஒண்ணுக்கே சொல்லி கிளிக்கல. நீ சொல்லி நான் லூசுன்னு சொல்லல. இப்ப சொல்லு. சொல்ல மாட்டான். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். நீ ரெஸ்ட் எடு. நல்லா ரெஸ்ட் எடு. இப்பொழுது உங்களுக்காக ராயப்பன் குரலில் ஒரு அருமையான ஒரு சாங் எடுத்துருக்கோம். நெஞ்சுக்குள்ள பேஞ்சிடும் மாமலை, நீருக்குள்ள மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானில, யோயோ பெண்ணே உண்மை பில நில்லாமல் வீசிடும் பேரல நெஞ்சுக்குள் நீந்திடும் காதல பொன் வண்ணம் சூரிடும் காரிக பெண்ணே நீ காஞ்சனவா அப்படிதாடா எடுத்து அவர் சாங்க மாத்தி பாடல, லிரிக்கே மாத்தி தான் பாடிட்டு இருக்காரு. அப்ப என்னடா இது? காஞ்சல. ஓகே காஞ்சல காஞ்சல. அதே ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரையா நீ ஏத்தி ஏத்தி ஷீலா ஷீலா. ரொம்ப தப்புனா இது. ஏய் சாந்தி ஷீலா அப்படி சொன்னடா. யார் ஷீலா? அதுக்கெல்லாம் போகாதம்மா. இப்படி பேசலாமா? டேய் சாந்தி தான்டா சொன்னேன். சோ ராயப்பனாஸ் டன் a great job. என்ன யார கிளாப்ல வந்தானே பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பண்ணீங்களாடா? ஒரு கேவலமான ஒரு பாட்டுக்கு. இப்போ வந்து ஃபைனலி we came to சாதன்.
ஸோ சாதன் அவர்கள் வந்து இப்போ அவங்களோட டாஸ்க்கை வந்து பண்ணுவாங்க. முடியாது. டேய் ஏன் தங்கச்சிக்கு போடுற? உன் தங்கச்சிக்கு ஏன்டா நீ போடுற? மாத்திட்டா. ഹലോ എടി പൊണ്ണു മോളെ, എന്നാല് മോള് ഭക്ഷണം കഴിച്ചോ? ഇവിടെ ഭക്ഷണം കട്ട് കൊണ്ട് വരും. കട്ട് ചെയ്യടി മോളെ, കട്ട് ചെയ്. ശരി ബൈ. മോളെ, എനക്ക് നിന്റെ അടുത്ത് ഏത് പ്രശ്നവുമല്ല. ആന നിന്റെ ചേട്ടൻ എന്നെ പടുത്തി എടുക്കുന്ന മലയാളം വരമാട്ടിക്കുത്. செத்துரு. இப்பதான்டா திருப்தியா இருக்கு. എടി പൊണ്ണു മോളെ, നീ സംസാരിക്കുന്ന ഇവിടെ എല്ലാരും കേട്ടോണ്ടിരിക്കുന്നു. അയ്യോ എന്റെ അനിയത്തി, ഇത് തന്നെ ടാസ്ക്. அது ஏன் தங்கச்சி? ഇത് തന്നെ ടാസ്ക് ഡി, ഇത് തന്നെ ടാസ്ക്, ഇത് തന്നെ എന്റെ யார் யார் ரெண்டு மைக் இங்க வச்சா எக்கோ அடிக்கும் அவன் குரலு. മോളെ, ஏனோ பிரச்சனை? വൈകുന്നേരം എന്താ കളിച്ച്? தமிழ்ல பேசுறதா பேசு, இல்லாட்டி மூடிட்டு போ. എന്റെ പട്ടിക്കുട്ടി, മോള് ഒന്ന് നന്നായിട്ട് മനസ്സിലാക്കിക്കോ. ഞാൻ നിന്റെ തൂക്കത്തെ ഡിസ്റ്റർബ് ചെയ്യില്ല. നിന്റെ ചേട്ടൻ താൻ നിനക്ക് കോൾ ചെയ്ത് എന്നെ മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ പറഞ്ഞു. அவன் சொன்னா உனக்கு அறிவில்லையா? താങ്ക് യു. வாயில அசிங்கமா வருவானே. இனிமே ஃபோன் பண்ண பிளாக் பண்ணிடுறேன் நம்பரே. இனிமே என்ன பேசவே மாட்டேன். ഓക്കേടി കുഞ്ചുമയിലെ. தமிழ்ல பேசு, தமிழ்ல. பொடியும் ஏ நாயே, அந்த நாய் உன் அண்ணன் நாய் ஒரு டாஸ்க் கொடுத்தா நீ என்னடி என்ன கிளிகளின்னு கிளிக்கிற? இவனுக்கு டாஸ்க் கொடுங்கடா. டாஸ்க் பண்ணிட்டேன். நீ எப்ப பண்ண? மொட்டை மாலையில பண்ணிட்டேன். நீ மொட்டை மாடையில ஒண்ணும் புடிங்க கிளிக்கல. இப்ப பண்ணு டாஸ்க். ஸோ ஏய், நான் 2 minutes பண்ண அந்த வச்சேன். ஆமா சாதனாக்காக அவங்களுடைய தைரியமான ஒரு மனசுக்காக எனக்கு இப்போ இவன் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி இவன் பண்ணியே ஆகணும். ஸோ மொத்தத்துல வந்து இந்த டே 4 நல்லபடியா வந்து அதெல்லாம் முடியல. எப்படி முடியும் டே 4? அறிவு இருக்குதா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் டாஸ்க் கொடுத்து உங்களை கிளிகிளின்னு கிழிச்சதே அவன்தான்யா. ஃப்ளோ அண்ணா என்ன டாஸ்க் சொல்லுங்க. சொல்லு என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்லு டாஸ்க் சொல்லுங்க. சொல்லு டக்குன்னு சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அண்ணனுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன, அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆடியன்ஸ். டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணனும். புரியுதா உனக்கு? எல்லாரும் டாஸ்க் பண்றதுக்காக இருக்கா, சும்மா உட்கார்ந்து இருக்க? அக்கா நான் அந்த இன்சிடென்ட் இப்போ நான் டாஸ்க் பண்ணணும்ல. ஆமா இல்ல அதுதானே அதானே கிறிஸ்மஸ் நீதி. நீங்க தேவையில்லாம எல்லாருமே பண்ணிட்டோம் டாஸ்க், நான் மட்டும் தான் பண்ணல. அப்ப நான் பண்ணணும்ல. அவரே பாருங்க எவ்வளவு நானே பாரு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி முடிச்சிடுவேன். கொடுங்க டாஸ்க் பண்ணிட்டு தான்டா இருக்கேன் நான் பெர்ஃபார்மன்ஸ். சிம்பு மாதிரி பேசிட்டு இருக்கேன். வாயை கடிச்சிட்டு பேச. அங்க பாரு ஃபேன் கிளப்பே ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் பண்ணுவா பெண் குயின் வாயன். ஹலோ பாத்தல நேத்து நான் போய் என் கான்செர்ட்டுக்கு வந்த ராயப்பையன் மல்ல எவ்வளவு ஃபேன் ஆயிட்டான் தெரியுமா? ஸ்ரீராம்லாம் கிடையாதுமா, அவ ஆக்டர் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா கான்செப்ட் எல்லாரும் பாரு எவ்வளவு ஃபேன்ஸ் பாரு. தனுஷ் எனக்கு பிடிக்காது, சிம்புக்கு தனுஷ பிடிக்காதுன்னு ஊருக்கே தெரியும். விஜயவும் பிடிக்காது, அஜித் ஃபேன் நானு. அஜித் மாதிரி பேச அதனால அவர் பேச முடியாது. ஏன்னா அவர் என் தலைவன் மாதிரி பேச முடியாது. எஸ்ஜே சூர்யா மாதிரி பேச. எஸ்ஜே சூர்யா நடிப்பா இருக்கேன். அந்த அரக்கனுக்கு ஈக்குவலா என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. சரி, வெறும் சூர்யா மாதிரி பேசு. வெறும் சூர்யா இல்ல, அவரு காங்குவா சூர்யா. சீரியஸான வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுவோம். இவன் எனக்கு வேணும். இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நல்லா இருக்கு. இவன் இருந்தானா வேற நல்லா இல்ல. சரி ஓகே, போங்க. அடுத்த வாய்ஸ் சொல்லுங்க. அது ஒண்ணுதான்டா தெரியும். நீ என்னடா இவ்வளவு சப்போர்ட் தான்டா பண்ணிட்டு இருந்த. அதுவே நான் ஏதோ பேசுறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்க. விஜய் சேதுபதியா? விஜய் செம்மஜி அல்றீங்க, அவ்வளவுதான் வந்துருச்சு. சூப்பர். இதுதான் சின்ன வயசுல விஜய் சேதுபதி தெரியுமா உனக்கு? சின்ன வயசு விஜய் சேதுபதி தான் பேசுவாரு. பண்ற பெர்ஃபார்மன்ஸ் விட்றா, அவன் பண்ற பெர்ஃபார்மன்ஸ். அங்க அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றானுங்க, நீ தான் பாக்கல. அவள்தான் லைட்டா தொண்டை கட்டி இருக்கு. இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். லாஸ்டா விஜய் சேதுபதி சூப்பர். டே 4 வந்து ரொம்ப அருமையா வந்து முடிஞ்சிருக்கு.
இவங்க மூஞ்ச பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஆமாமா ரொம்ப அருமையா லாஸ்ட் டேல கிழிச்சு தொங்க விட்டாச்சு. அடுத்து இன்னொரு டேல வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல டே 5 அதான் லாஸ்ட் டே ஆஃப் கிறிஸ்மஸ் ஓகேவா. அது அப்போ வந்து நாங்க எல்லாரும் கிஃப்ட்ஸ் மாத்தி கொடுத்துப்போம். அப்போ வந்து யாருக்கு டாஸ்க் கொடுத்தா அப்படின்றதும் ரிவீல் ஆகும். அது ரிவீல் ஆகும்போது என்னென்ன ஆகுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரையும் வந்து லைனா வச்சு செஞ்சது யார் அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ புதுசா அதாவது பாக்குறவங்களுக்கு task எதுவுமே புரியாது. கொடுக்கறவன் யார் குடுக்குறானோ அவன் யாருக்கு குடுக்குறானோ அவங்கள செஞ்சாங்க. ஆனா இந்த இவன் இருக்கா Okay. பாருங்க, ரேண்டமா எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கான். ஆனா இவனுங்களுக்குமே புரியல. ஏன்னா இவனுங்களுக்கு மூளையே ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கேன்.